டோட்டல் இந்தியாவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்திருந்தோம் அந்த பதக்கத்துக்காக. ஸோ கடைசி நேரத்தில் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி நானே பார்க்கும்போது ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். ஓகேவா, என்னால் ஏற்றுக்கவே முடியல. இது எதனால் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெரியல. பட் நான் ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு காம்பேட் ஸ்போர்ட்ஸ் வீரனா எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒலிம்பிக் ஆகணுன்றது ஒரு பெரிய கனவு. ஓகே, வினேஷ் போகாத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க. அவங்கள தான் ஆக்சுவலாக அவங்க வந்து 2016 தென் 2021 அண்ட் தென் 2024 இப்போ மூணாவது ஒலிம்பிக். 2 ஒலிம்பிக்லையும் குவார்டர் ஃபைனல்ஸில், அதாவது குவார்டர் ஃபைனலில் வின் பண்ணால் அடுத்தது வெண்கல பதக்கம். அந்த மாதிரி 2 வாட்டி ஒலிம்பிக்கில் தவற விட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி 5 வாட்டி நேஷனலையும் குவார்டர் ஃபைனல் போய் லாஸ் ஆகிடுவான். அடுத்து போனால் ஒரு மெடல் கிடச்சிருக்கும் அவனுக்கு. எதனா ஒரு அப்பாயின்மெண்ட்னா, ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்னா கிடைக்கும். அந்த பிரான்ஸ் மெடலே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அந்த செமியும் வின் பண்ணி ஃபைனல், அதுவும் பெரிய டாப் மோஸ்ட் வேர்ல்ட் பிளேயர் அவங்கள அடிச்சு, அவங்க இது வரைக்கும் தோத்ததே இல்லையா, அவங்களையும் காலி பண்ணி எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு பொண்ணு வாழ்க்கையில மேலே வளர்ந்து வரதே கஷ்டம். பட் ஷீஸ் ஒர்க்கிங் ஹார்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரெஸ்லிங் ரொம்ப டஃப். ஓகே, பாக்ஸிங் கூட வந்து அடிதான். பட் இது காது இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அது ஒரு டோட்டலாக வேற மாதிரி. ஓகே, ரெஸ்லிங் உண்மையாவே இட்ஸ் டோட்டலி ஹார்ட். காம்பேட் ஸ்போர்ட்ஸே ஹார்ட் தான். ஓகே, நான் வந்து எதையும் குறைச்சிக்கிறதுலாம் பேசல. லைக் இப்போ என்னன்னா டிஸ்குவாலிஃபைடு வந்துட்டாங்க. நிறைய பேர் நிறைய பேசுறாங்க. அதாவது அவங்க வியூ பேசுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பிஜேபி பார்ட்டியோட ஒரு ஸ்மால் சண்டை ஒன்று ஆச்சு. சண்டைனா அவங்க பண்ண ஒரு சில கோரிக்கைகளை வச்சாங்க. அது அவங்களால வின் பண்ண முடியல. ஒருவேளை அவங்க அங்கே போய் எதனா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுடைய சதியா அப்படின்னு சொல்லிட்டு மோடி கூட என்ன போட்டிருக்காரு, அவரும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு பார்த்தேன். லைக் சாரி பரவாயில்ல, உண்மையாவே சொல்றேன், ஒலிம்பிக் கம்யூனிட்டி இஸ் டோட்டலி ஹியூஜ் வேற. ஓகே, அது உலக லெவலில் நடக்குது. மோடி சொல்லி அங்கெல்லாம் ஒன்றும் யாராலையும் பண்ண முடியாது. ஒருவேளை நான் இன்னும் யோசிக்கிறேன், இந்தியாவுக்குள்ள இருந்தவங்க டீம் போனவங்களே யாருன்னா எதனா பண்ணாங்களா, லைக் அப்படியா இருந்தாலுமே இன் பர்சனால வெயிட் லாஸ் பண்ண முடியல. அதுதான். ஓகே, வெயிட் லாஸ் பண்ண முடியல. எதனால அது அந்த தப்பு என்ன இன்னமும் இன்னைக்கு நம்ம நிறைய காம்பேட் ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதை. ஓகே, ஈவன் நானுமே அதை பண்ணியிருக்கேன். பாக்ஸிங், மொய்தாய், கிக் பாக்ஸிங், ரெஸ்லிங், ஜூடோ, வெயிட் கேட்டகிரி, அதாவது வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும், வெயிட் கேட்டகிரி லிஸ்ட்டில் வர எல்லா ஸ்போர்ட்ஸுமே இன்னமும் அதை தப்பை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் வி நீட் டு கிளியர் அபவுட் திஸ். அந்த மைண்ட் செட்டை டோட்டலாக மாற்றணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்கள் பசங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த மாதிரி வெயிட் கேட்டகிரி உள்ள ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் பாலிடிக்ஸு, இந்த மண்ணாங்கட்டி இதெல்லாம் நான் பிலீவே பண்ணுறது கிடையாது. ஓகே, நம்ம வளர்றதை எவனாலையுமே அழிக்க முடியாது. அதுதான் 100% ஆணித்தனமான எனக்கு உண்மை. ஓகேவா, இவெல்லாம் எங்கே போயிடுறான் பார்க்கலான்னு என்ன பல பேர் சொன்னாங்க. கடவுள் தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம யார் சோத்துலையும் யார் வயிற்றுலையும் மண்ணை போடல. அதனால கண்டிப்பாக பண்ண மாட்டேன். உண்மையாகவே இந்த வினேஷ் போகத் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பண்ணாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா, வெயிட் லாஸ் இட்ஸ் டூ டஃப். ஓகேவா, ஒருவேளை அவங்க எதனா சாப்பிட்ருப்பாங்க, யாருன்னா எதனா கொடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு சீனியர் அத்லெட். ஓகே, ரொம்ப 3வது ஒலிம்பிக் போயிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அத்லெட். ஓகே, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் வெயிட் லாஸ்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு. பட் அந்த இடத்துல ஒரு வேலை எப்படி சொல்றதுன்னா, ஈவன் நான் சொல்றேன், இப்போ இந்தியாவில் இருந்தேன் 57 கிலோ இருந்தேன். இங்கே வந்து சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வெயிட் பயங்கரமாக ஏற்றி விட்டுருச்சு. நான் பெருசாக இருக்கேன் சீரியஸாகவே. அங்கேயும் இங்கேயும் ரொம்ப வேற மாதிரி இருக்கேன். ஒருவேளை எதனா தண்ணி எக்ஸ்ட்ரா குடிச்சிருக்கலாம், வெயிட் கட் பண்ண முடியாமல். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து 3 ஃபைட் பண்ணி டயர்டாக இருக்காங்க. லைக் அதாவது எது சாப்பிட்டாலுமே நியூட்ரிஷன் தேவைப்படும் பாடி. அது எது சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா ஆல்ரெடி உள்ள டேமேஜ் ஆயிருக்கு. ஒருவேளை அது ரொம்ப ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கலாம். திரும்பி அதை இவங்க டேமேஜ் பண்ண நினைக்கிற போது உடம்பு முடியாது. அதனால சோனால இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பட் அவங்களால முடியல. ஓகே, ரெண்டாவது, அவங்க இப்படி ஒன்று பண்ணிருக்கலாம். ரெண்டாவது, இந்த மோடி போயிட்டு அங்கே வந்து சொல்லிட்டாங்க, மோடியோட டீம் போயிட்டு அங்கே சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்படிலாம் வந்து இவங்களுடைய வாழ்க்கை யாராலும் நினைக்க முடியாது. உண்மையாவே அவங்களே ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். ஓகே, உண்மையாவே அவங்க ஆனஸ்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா அவங்க, ஏன்னா இது நடந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்டு சிக்கிம் நேஷனல், என்னோட ஃபர்ஸ்ட் நேஷனல்ல என்னோட ஃப்ரெண்ட் சிலம்பரசன் கண் முன்னாடியே வெயிட் குறைக்க முடியல, எச்சு துப்புறாரு. இத்தனைக்கும் விமன்னால ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணாங்க, ஹேர் கட் பண்ணாங்க. இவன் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லாத்தையும் அவுத்துட்டு பேர் பாடியோட ஒண்ணுமே இல்லாம நிர்வாணமா போய் வெயிட் போட்டான். அப்பயும் 150 கிராம்ஸ் அதிகமா இருந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டு மெடல் கூட கொடுக்கல சிக்கிம் நேஷனல்ல. ஓகே, நாங்கள் மெடலுக்காக கூட கேட்டோம். என்னோட நண்பன் சிலம்பரசன் சொல்லிட்டு அவன் ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்டர்நேஷனல் பாக்ஸர். ஓகே, தமிழ்நாட்டில இருந்து இன்டர்நேஷனல் அதிகமானவர். ஆனால் அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. பட் நான் சீக்கிரமா இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் நாங்கள் ஆர்மியில் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிளாஸான பாக்ஸர். ஓகேவா, அவருக்கு இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபைட் விஷயம் நடந்தது.
வெயிட் கிளாஸ் இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக். இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து 54 கேஜில 53 கேஜ் நம்ம ஆடிட்டு இந்த கட் டவுன் பண்ணிருக்காங்க. ஈவன் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வெயிட்ல போனா எங்க அப்பா அப்பயே சொல்லுவாரு, ஏன் வெயிட்டை குறைச்சிட்டு போய் சின்னவங்க கிட்ட போடுற, இருக்கிற வெயிட்ல போடுற அப்படின்னு சொல்லி எங்க அப்பா காமெடி பண்ணுவாரு. பட் அது வந்து இந்த வெயிட்ல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்மோஸ்ட் நான் ஃபைட் பண்ற வரைக்கும் லைட் ஃபிளைல அதிகமாக ஆடி இருக்கேன். ஃபிளைல தான் என்னோட கெரியர் லாஸ்டா ஃபிளை வரைக்கும் தான் ஆடி இருக்கேன். பேண்டம் கூட இல்லை. இப்போ கூட பேண்டம் ஆடலாம் நினைச்சா ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஐ வில் பி பேக் சம் டிஃப்ரெண்ட் வெயிட் கேட்டகரி இன் ஃபியூச்சர். பட் ஆனா அதை பத்தி ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னா, வெயிட் கட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த வெயிட்ல தான் ஆட போறீங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மந்த், அதாவது ப்ரீ செஷன் ஆஃப் சீசன்லயே நீங்க வெயிட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ப்ரீ சீசன்ல பீக் போகும்போதெல்லாம் அந்த வெயிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வெயிட்லயே ஃபைட் பண்ணுங்க. அந்த வெயிட்ல மெயின்டைன் பண்ணி சண்டை போட முடியுதா, வில் அச்சீவ், நம்ம மேல போவோமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டு தென் கோ என்டர் த பேட்டில். அதுதான் உண்மை. நான் சொல்றேன், சடனா சேஞ்ச் பண்றது, கேம் பிளான் சடனா சேஞ்ச் பண்றது ஒரு சிலவங்களுக்கு செட் ஆகும். இது உனக்கு செட் ஆகல, இது செட் ஆகும்னு சொல்லி ஒரு கோச் கீ கொடுத்து மூவ் பண்ண வைக்க ஒரு சிலவங்களுக்கு அது செட் ஆகும். பட் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது ஒலிம்பிக்ன்றதை எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய கனவுங்க எனக்கு. நான் அழுதுறணும். ஏன்னா ஒரு ஒரு இந்தியா ஒரு இன்டர்நேஷனல் ஆடுறதே வந்து இட்ஸ் டூ டஃப். ஓகேவா, ரொம்ப கஷ்டம். ஒரு வீராங்கனையா ஒரு பெண்மணியா வளர்றது கஷ்டம். இவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து போயிருக்காங்க. பட் ஐ திங்க் இவங்க அந்த இடத்துல இந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்றது இல்லை. ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து சயின்ஸை வந்து நான் பிலீவே பண்ண மாட்டேன். ஆஃப்டர் ஆஸ் அ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐ பிலீவ் 50% சயின்ஸ். சயின்ஸ் இட்ஸ் ஒர்க். இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது தேவை. ஓகே, நீங்க என்ன, நாங்கெல்லாம் அந்த காலத்துல மண்ணாங்கட்டி என் மயிறு போ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் வேறங்க. அந்த காலத்துல வந்து ஒலிம்பிக் சாம்பியன் நானு, அந்த காலத்துல எதை சாப்பிட்டேன்னா, இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் இல்ல, ஹெல்த்தியா இல்ல, கேம் பிளான் மாறிச்சு, சயின்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, பசங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கானுங்க, டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் பி அவேர் யுவர் செல்ஃப். ஆஸ் அ காம்பேட் ஸ்போர்ட்ஸ் வீரனா நீங்க இருந்தீங்கன்னா முன்னாடியே வெயிட்டை எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுல செட் ஆவீங்களா. ஏன்னா ஒலிம்பிக் பெரிய கனவுங்க, பெரிய கனவு. இப்போ மெடல் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி 2 ஒலிம்பிக் ஆடி, ஓகே இது 3வது ஒலிம்பிக். ஓகே, அவங்க மெடல் அடிச்சாங்கன்னா அவங்க அவங்க ரெஸ்லிங், அதாவது ரெஸ்லிங்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் போய், லைக் ஒரு விமனா ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் போய் பெரிய சாக்ஷி மாலிக்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இவங்க அதோட பெரிய அச்சீவ்மெண்ட். பெரிய தோக்காத ஒருத்தனை தோக்கடிச்சு மெடல் கூட கொடுக்க மாட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த வெறும் வெயிட் கிளாஸ். உண்மைதான் அது. அந்த 100 கிராம் வந்து இல்லைனாலும் டிஸ்குவாலிஃபைட் தான் என் ஃப்ரெண்டு சொன்னேன் பாருங்க, அது உண்மை. வெயிட் கேட்டகரின்னு ரூல் தான். ஓகே, அந்த ரூலிங்கை தான் அங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் போட்டிருக்கேன்னு சொன்னாரு, லைக் விஜேந்தர் சிங் வந்து போட்டிருந்தேன்னு சொன்னாங்க நிறைய பேர். இப்போ மதன் கௌரி அவரோட சேனல் நான் அதிகமாக வாட்ச் பண்ணேன். ஏன்னா அவரோட நியூஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவாரு ஒரு விஷயத்தை. அவருமே வந்து இதை சொல்லியிருந்தாரு. மதன் கௌரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லைக் பெரிய ஒலிம்பியன் அவரே சொல்லியிருந்தாரு, உண்மையாவே வெயிட்டை கட் பண்ணலன்னா 100 கிராம் இல்லை, இந்த பாக்கெட் சுண்டி போடுற மாதிரி தான் சொன்னீங்க, டிஸ்குவாலிஃபைட் தான், ரூல் தான். ஓகே, அந்த ரூலை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு ஐ பிலீவ். பட் மிஸ்டேக் வந்து நம்ம சைட்லயும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் மேபி. ஓகே, இவங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கடவுள் அவங்களை அழிச்சிருவாங்க, நம்ம யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. பை த வே த மிஸ்டேக் ஹார்ட் பிரேக்கிங். பட் வேற யாருன்னா ஒரு நல்ல லைக் காம்பேட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க, நீங்க ரெஸ்லிங், ஜூடோ, வாட் எவர் காம்பேட் ஸ்போர்ட்ஸ், வாட் எவர் வெயிட் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் முன்னாடியே வெயிட்டை கட் பண்ணுங்க. ஓகே, அந்த எண்டில் போய் நான் அந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணியிருக்கேன். லாஸ்டா போட்ட ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் கோச் மாதிரி பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா கோவா கப்பல்ல போட்டுருவேன், செம்ம அடி வாங்கியிருப்பேன். ஓகே, ஏன்னா அடி வாங்கி கீழே விழுந்திருப்பேன், எழுந்திருப்பேன். பட் என்னால வெயிட் கட் பண்ணிட்டு அந்த ரெக்கவரே ஆகல பாடி. நான் வெயிட் கட் பண்ணேன், அது லாஸ்ட் டைம்ல கட் பண்ணிக்கலாம் அங்க போய் ஓடி கிடி, பட் வெயிட் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா அந்த இடத்துல போயிட்டு பாடி செட் ஆகல. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ப்ரிப்பேரே ஆகிறேன் அந்த ஃபைட்டுக்கு. ஆனா ஒரு வாரம் ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடியே அந்த வெயிட் கேட்டகரியில ஃபைட் பண்ணி நல்லா செட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா வின் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்க அந்த ஃபைட்டை நான் தோத்துட்டேன் தான். பட் ஆனால் லாஸ்ட் 2 ரவுண்ட் ஐ ட்ரை ஹார்ட் அண்ட் புஷ் பண்ணேன், பிடிக்க முடியல. ஏன்னா முடியாது. ஈவன் இப்போ இவங்க வெயிட்டை கட் பண்ணி அங்க போய் போட்டிருந்தா கூட வாட் எவர் வில் ஹேப்பன். நீ சாபம் விடுறடா அப்படின்லாம் கிடையாது. இதுதான் உண்மை, ப்ராக்டிக்கலா பேசுறேன். ஓகேவா, நான் அவங்களுக்கு சப்போர்ட் இவங்களுக்கு சப்போர்ட், நான் வந்து மோடி கீடிலாம் கிடையவே கிடையாது. மோடி கோடியெல்லாம் அங்கே போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஒலிம்பிக் கம்யூனிட்டி டோட்டலா வேற. நீ வேணா இந்தியாவில் வேணா உன் ஜோக்கெல்லாம் காட்டின்னு இருக்கலாம், அங்கெல்லாம் போய் பண்ண முடியாது. ஓகே, லைக் வாட் எவர் இட் இஸ், மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. வாட் எவர் இட் இஸ், பட் ஷேர் பண்ணுங்க. காம்பேட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா முன்னாடியே இதெல்லாம் பண்ணணும். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததை சொல்றேன். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவ்வளவு தூரம் போயிட்டு மெடல் கிடைக்காதுன்றது ரொம்பவே டஃப், ஹார்ட் பிரேக்கிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, பாய். ஒலிம்பிக்லாம் பார்க்கறதா இருந்தா அப்பப்போ பாருங்க.
லவ் யூ.